வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8வது கேள்வி, 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, 70 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ ஆரோட மதிப்பு 70 சென்டிமீட்டருங்களா. அப்போ 70 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, 5 சம அளவாக பிரிச்சுட்டாங்க. ஒரு வட்டத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதி 2 3 5 பகுதி 1 2 3 4 5 சம அளவு உள்ள பகுதிகளை பிரிச்சுட்டாங்க. அப்போ சம அளவு உள்ள பகுதியை பிரிச்சுனாங்கன்னா அப்படின்னா என்னோட மதிப்பு என்னது 5. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. ஸோ போன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சமல வில்லி நீளம் அப்படின்னு கேட்டுப்பாங்களா. இதுதான் 1வது பகுதி அப்படின்னா இதோட பரப்பு அப்படிங்கிறது இது ஃபுல்லாக தான். இதோட மதிப்பு என்னவாக இருக்கும், சமமாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்னோட பரப்பு என்னவாக இருக்கும், அதே தானே 5க்கும் சமமாக தானே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன, θ டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. LR டிவைடட் பை 2 இன்ட்டு சதுர அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் சதுர அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மையக்கோணம் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்க, வட்டக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இது பயன்படுத்தும். வில்லின் நீளம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பரப்பளவுக்கு என்ன பண்ணுறோம், 3வது ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அப்போ A = 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் சதுர அலகுகள், 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் சதுர அலகுகளுங்களா. அப்போது 1/, என்னோட மதிப்பு என்னது 5. அப்போ 1/5 இன்ட்டு இங்கே பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. அப்போ அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆரோட மதிப்பு நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போது 70 இன்ட்டு 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5ஆவது படல் 70 வருமானா ஒரு தடவை 5, ஒரு தடவை 5, மீதி 2 இருக்கும். ஸோ 4 தடவை என்னது 20ங்களா. மீதி என்ன இருக்குது, 14 இன்ட்டு 70 இன்ட்டு பை அப்படின்னு கிடைக்குதுங்களா. 14 இன்ட்டு 70 இன்ட்டு பையின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பைக்கு நம்ம கொஷினில் எதுவுமே கொடுக்கல. அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 14 இன்ட்டு 70 2 பெருக்கலாங்களா. ஸோ அப்போ இது 0 ஆகிடும், 0 ஆயிடும். 7 4 28, மீதி 2, 7 1 7 + 2 9. அப்போ என்ன கிடைக்குது 980 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 980 பையின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை பைக்கு 22 இதோட முடிஞ்சது ஆன்சர். அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = எவ்வளோ 980 பை. ஆனால் நம்மளோட 980ன்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போ கடைசியில் என்ன எழுதுவோம், A = 980 பை. என்ன கொடுத்துருந்தாங்க, கொஷின் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.